வணக்கம். யான் சிறியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினே கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். செம்பனி மனித புதைக்குழி அகழ்வு சர்வதேச மேற்பார்வைக்கு சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு வலியுறுத்தல். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். குறைந்தபட்ச சம்பள உயர்வு இலங்கை தனியார் துறை ஊழியர்களுக்கு அமல். நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக ஆரம்பம். நியூயார்க்கில் துப்பாக்கிச்சூடு, காவல்துறை அதிகாரி உட்பட 2 பலி. வங்கக்கடலில் நிலநடுக்கம், அந்தமான் அருகே 6.3 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். செம்பனி சிந்துபாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளில் சர்வதேச மேற்பார்வை மற்றும் நிபுணர்களின் ஈடுபாட்டை உறுதி செய்யுமாறு சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. சிந்துபாத்தி மனித புதைக்குழியில் இருந்து சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் உட்பட 104 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து விரிவான அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு இந்த அகழ்வை உண்மை மற்றும் பொறுப்பு கூறலுக்கான ஒரு முக்கியமான படியாக விவரித்துள்ளது. எனினும் இது சர்வதேச மனித உரிமை தரநிலைக்கு ஏற்ப, குறிப்பாக மினோசோட்டா நெறிமுறைக்கு ஏற்ப நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இந்த அறிக்கையில் ஆதாரங்களை பாதுகாத்தல், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை ஈடுபடுத்துதல் மற்றும் விசாரணை முழுவதும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்தல் ஆகியவற்றின் அவசியத்தை சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. செம்மணி மற்றும் மன்னார் போன்ற இடங்களில் முன்னர் தோல்வியுற்ற விசாரணைகளை மேற்கோள் காட்டி மனித புதைக்குழிகள் தொடர்பான விடயத்தை முறையாக விசாரிப்பதற்கு ஒரு தேசிய சட்ட மற்றும் நிறுவன கட்டமைப்பு இல்லாததை விமர்சித்துள்ள ஆணைக்குழு, காணாமல் போனவர்கள் அலுவலகத்தின் அரசியல் மயமாக்கல் மற்றும் பயனற்ற தன்மை குறித்தும் கவலை தெரிவித்துள்ளது. அதன் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அர்த்தமுள்ள வகையில் இணைந்து செயற்படவும் அழைப்பு விடுத்துள்ளது. அத்துடன் நீதியை உறுதி செய்வதற்காக சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு இலங்கை அரசாங்கத்திடம் சில பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. இந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் சர்வதேச தடயவியல் மற்றும் மனித உரிமைகள் தரநிலைகளை முழுமையாக பின்பற்றுதல், மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகங்கள் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் போன்ற அமைப்புகளின் சுயாதீன சர்வதேச தடயவியல் நிபுணர்கள் மற்றும் பார்வையாளர்களை ஈடுபடுத்தல் வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சட்ட, உளவியல் மற்றும் சமூக பாதுகாப்பு ஆதரவு வழங்கப்பட வேண்டும். எதிர்கால வழக்குகளுக்கான ஆதாரங்களை பாதுகாத்து ஆவணப்படுத்தல் வேண்டும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட குறித்த சட்டத்தை தெளிவாக வழிகாட்டலுடன் முழுமையாக செயல்படுத்த வேண்டும். அரசு அதிகாரிகளால் கடுமையான குற்றங்களை விசாரிக்க சுயாதீனமானதொரு அலுவலகங்கள் உருவாக்கப்பட வேண்டும். கடந்த கால மற்றும் தற்போதைய அனைத்து மனித உரிமை விசாரணைகளின் முடிவுகளை பகிரங்கமாக வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் சர்வதேச மனித உரிமை பேரவையில் சில பரிந்துரைகளையும் முன்வைத்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் முதல் அக்டோபரில் நடைபெற இருக்கும் ஐநாவின் 60வது கூட்டத்தொடரில் செம்மணி புதைக்குழி அகழ்வு போன்ற அண்மைய முன்னேற்றத்தை பிரதிபலிக்கும் வகையில் இலங்கை மீதான அதன் தீர்மானத்தை புதுப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. அத்துடன் தொடர்ச்சியான தண்டனை விலக்கு மற்றும் இலங்கையின் சர்வதேச சட்ட கடமைகளுக்கு இணங்க இலங்கையின் பொறுப்பு கூறல் திட்டங்களுக்கான ஆணைகள் நீடிக்கப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. செம்மணி விசாரணையை இலங்கை எவ்வாறு கையாள்கின்றது என்பது நிலைமாறு கால நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்கான அதன் உறுதிப்பாட்டின் முக்கிய சோதனையாக இருக்கும் என சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு உண்மை, நீதி மற்றும் மீண்டும் நிகழாமைக்கான உத்தரவாதங்களை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டால் அது குறித்து சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமைப்பு ஆலோசித்து வருவதாக அக்கூட்டமைப்பின் செயலாளர் பிரேமஸ்ரீ பானகி தெரிவித்துள்ளார். சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியம் மற்றும் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையகத்திடம் முறையிட்டுள்ளதாகவும் பிரேமஸ்ரீ மானகே குறிப்பிட்டுள்ளார். கடந்த மாதம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான சிறப்பு உரிமைகளை ரத்து செய்வதற்குமான ஒரு சட்டமூல வரைவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்த நிலையிலேயே இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை
இந்நிலையில் இவ்வருடம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் குறைந்தபட்ச மாத சம்பளம் 27,000 ரூபாவாகவும் நாளாந்த சம்பளம் 1,080 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தொழில் திணைக்களம் விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தொழிலாளர் ஆணையாளர் நாயகம் HMDNK வடலியிட்டு வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையின் பிரகாரம் 2016ஆம் ஆண்டின் இலக்கு 3 கீழான தேசிய குறைந்தபட்ச ஊதிய சட்ட திருத்தத்தின் பிரகாரம் சகல ஊழியர்களுக்கும் இந்த சம்பள அதிகரிப்பு ஏற்புடையதாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு அமைவாக பட்ஜெட் நிவாரணமாக வழங்கப்பட்ட 1,080 ரூபாய் சகலருக்குமான திருத்தப்பட்ட சம்பள அமைப்பில் இணைக்கப்பட வேண்டும் என்பதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிடுகையில் தற்போது 3,500 ரூபாய் நிவாரணத்துடன் மாதந்தோறும் 17,500 ரூபாய் சம்பாதிக்கும் ஒரு ஊழியர் இதற்கமைய இனிவரும் காலங்களில் 27,000 ரூபாவை குறைந்தபட்ச அடிப்படை சம்பளமாக பெறுவதற்கு உரித்துடையவர் ஆவார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ திருவிழாவுக்கான சகல ஏற்பாடுகளும் ஏற்கனவே நிறைவடைந்த நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியளவில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக ஆரம்பமானது. 25 நாட்கள் நடைபெறும் இந்த மகோற்சவ திருவிழா பல சிறப்பு நிகழ்வுகளை கொண்டுள்ளன. 10ஆம் நாள் திருவிழாவான மஞ்சத் திருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடைபெறும். 22ஆம் திருவிழாவான மாம்பழ திருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி நடைபெறும். 24ஆம் திருவிழாவான தேர் திருவிழா ஆகஸ்ட் 21ஆம் தேதி காலை நடைபெறும். மறுநாள் ஆகஸ்ட் 22ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழா நடைபெற்று அன்று மாலை கொடியிறக்கத்துடன் மகோற்சவம் நிறைவடையும். அடுத்து சர்வதேச செய்திகள். அமெரிக்காவின் நியூயார்க்கில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட 2 கொல்லப்பட்டுள்ளனர். சந்தேக நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் 2 பொதுமக்களும் காயமடைந்தனர். இதனை அடுத்து காவல்துறையினர் நடத்திய பதில் தாக்குதலில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய சந்தேக நபரும் கொல்லப்பட்டுள்ளார். விசாரணைகளில் இந்த துப்பாக்கிச் சூட்டை லோஸ் வேகாஸ் பகுதியைச் சேர்ந்த 27 வயதான சந்தேக நபர் ஒருவர் நடத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது. வங்கக்கடலில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகில் 6.3 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக இந்திய தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. இன்று நள்ளிரவு வங்கக்கடலின் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகில் 6.3 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக இந்திய தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கமானது மையக்கடலின் அடியே 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகில் ஏற்பட்டுள்ளது. இதுவரை இந்த நிலநடுக்கத்தால் எந்தவிதமான சேதமோ அல்லது உயிரிழப்புகளோ பதிவாகவில்லை. அத்துடன் தற்போது வரை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.